எல்லாருக்கும் வணக்கம். யாராவது ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். இங்கே டவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் காமிக்கும். 4G என்னால் 5G யூஸ் பண்ண முடியும். ஸோ 5G யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே டேட்டாவை இந்த ஏர்டெல்காரனுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்து டக்குன்னு 1.5 ஜிபிஎஸ் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே, இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் கொஞ்சம் நேரம் இது பண்ணோம்னாலும் டேட்டா யூஸ் பண்ணாலும் நமக்கு முடிச்சிருவாங்க. சரி, இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே 2-3 டைம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்களா, அதோட ஆப்பில் இருந்து அதால் கூட வெளியே வர முடியாத அளவுக்கு டேட்டா பேக் நமக்கு பெரிய தலைவலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு லேட்டான ஒரு எப்படி சொல்ல நெட்வொர்க் தான் அப்படி தான் சொல்லணும். எப்படின்னா, இவங்க யூஸ் பண்ணுற நெட்வொர்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 50% வரையும் நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போல்லாம் வந்து பெருசாக லேக் ஆகாது, ஒன்றும் எங்கேயும் நிற்காது. அந்த 50% முடிஞ்சுன்னு மெசேஜ் வந்த உடனேயே இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு விஷயம் லோடாகி வர்றதுக்கே கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆகிற மாதிரி, ஏன்டா நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும், பெசாட்டாக தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏதாவது முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினைக்கும்போது இந்த நெட்வொர்க்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இருங்க, எவ்வளோ டேட்டா பேக் இருக்குன்னு. ஏற்கனவே எனக்கு இன்னும் பார்த்திங்கன்னா 721 MB லெஃப்ட்டில் இருக்கும் 1 ஜிபியில். அது இல்லாமல் எனக்கு இன்னும் பார்த்திங்கன்னா டேட்டா பேக் வந்துட்டு நான் அன்றைக்கி 3 ரீசார்ஜ் பண்ணதுலேயே இன்னும் பாதி டேட்டா பேக் எனக்கு இருக்குது. 2.9 GB அளவுக்கு இன்னும் அப்படியே இருக்குது. இப்போ இத்தனை இதையும் வச்சுருந்தோம் என்னால் வந்துட்டு டேட்டா யூஸ் பண்ண முடியலை. இதை பல முறை இவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். எத்தனை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்குன்னு. கிட்டத்தட்ட நெட்வொர்க் இஷ்யூ ஆகஸ்ட்டு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மே, ஜூலை, ஆகஸ்ட் எல்லாமே அப்படியே நீங்கள் வரிசையாக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தது தான். ஆனால் இது எதுக்குமே ரீசால்வ் ஆனதான்னு கிடையவே கிடையாது. அந்த சமயமும் நெட்வொர்க் அப்படியே தான் கிடக்கும். ஏர்டெல் நெட்வொர்க் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க தயவுசெய்து ஜியோக்கே மாறிடுங்க. ஜியோவில் இருந்து தான் நானே ஏர்டெல் சரி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். எங்கேன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற காஸ்ட்டும் ரொம்ப அதிகம்தான். ஜியோவை கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல்லில் ஒரு டேட்டா பேக்கு ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் செக் பண்ண வரலும் அதே மந்த்லி பேக்லேருந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜியோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் ஆனால் ஏர்டெல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக. இதில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நான் ஏர்டெல்லில் திருப்பி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணானு இந்த கம்ப்ளைண்ட் கடைசியாக எனக்கு ஃபுல்ஃபில்லே ஆகலை, இன்கம்ப்ளீட்டடாக தான் முடிஞ்சது. ஏன் அப்படின்னா லோட் ஆகுது இதே தான் இப்படியே சுற்றிக்கிட்டே கிடக்கும். அட்லீஸ்ட் ஹெல்ப்லைன்லேருந்து அவங்க கால் பண்ணுவானுங்க, ரெக்வெஸ்ட் இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் கிடையாது, எந்த ஆப்ஷனும் கிடையாது. நம்ம எப்படி தான் நெட்வொர்க் வாங்கி இதில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் இங்கே களவாடுறதுக்கு ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னு